M அகாடமியினுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் உங்கள் ஹரி. இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் பற்றி நம்ம எடுத்துகிட்ருக்குறோம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த சேனலை பற்றி ரெக்கமெண்ட் கொடுங்க, அப்புறம் ரெக்கமெண்டேஷன் கொடுங்க. ஸோ உங்களுக்கு அவங்களும் யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. இப்போ நம்ம இன்டகிரேஷனில் பை பார்ட்ஸில் போட்டுட்ருக்கோம். அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராப்ளம் இப்போ பார்க்க போகிறோம். இன்டெக்ரல் x into tan inverse x into dx அப்படி எடுத்து x into tan inverse x into dx அப்படின்னு எடுத்து. ஸோ நம்ம இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் போடும்போது இன்டகிரேஷன் பை பார்ட்ஸில் ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் அது நம்மளுடைய ஃபஸ்ட்டு டைப்போ, செகண்ட் டைப்போ, தேர்ட் டைப்போ ஏதாவது ஒரு டைப் இன்டகிரேஷனுக்கு போகும். சில சமயம் திருப்பி நமக்கு இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ்லேயே வந்து நிற்கவும் செய்யும். இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதான் நம்ம கேள்வி, எதை யூவாக எடுத்துக்கிறது, எதை டிவியாக எடுத்துக்கிறது அப்படின்னு. இது அல்ஜீப்ரிக் இருக்குது, இன்னொன்று இன்வர்ஸ் இருக்குது. ஸோ முதல்ல இன்வர்ஸ் இருக்கிறதுனால யூஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். ஏன்னா ஐதா ஃபர்ஸ்ட் இன்வர்ஸ், அதுக்கப்புறம் தான் அல்ஜீப்ரிக் வருது. அப்போ டிவி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படிங்கிற பார்ட் எடுத்துக்கணும். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். du by dx is equal to tan inverse x க்கு 1 by 1 plus x square. அப்போ du is equal to dx divided by 1 plus x square வந்துரும். இதை இன்டகிரேட் பண்ணணும். dv இன்டகிரேட் பண்ணா v, இதை x square by 2 அப்படின்னு. இப்போ ஃபார்முலா எழுதிப்போம். integral u dv is equal to uv minus integral v du. So integral x tan inverse of x dx is equal to u. u என்ன வச்சிருக்கோம், நம்ம tan inverse x வச்சிருக்கோம். So tan inverse x. v என்ன வச்சிருக்கோம், நம்ம x square by 2 கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஸோ அதை எழுதிக்கணும். x square by 2 minus integral v x square by 2 dv du என்ன வச்சிருக்கோம்னா dx by 1 plus x square plus c இருக்கு. ஸோ plus c போட்டோம். x square by 2 tan inverse of x minus இந்த 1 by 2 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துருங்க. integral x square by 1 plus x square into dx plus c. திருப்பி இங்கே இன்டகிரேஷன் வந்திருக்கும். இந்த இன்டகிரேஷன் ரொம்ப சிம்பிள் இன்டகிரேஷன். அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பாருங்க. x square by 2 tan inverse x minus 1 by 2 integral x square நியூமரேட்டரில் இருக்கு, 1 plus x square டினாமினேட்டரில் இருக்கு. இப்போ நியூமினேட்டரில் 1 ப்ளஸ் பண்ண போகிறேன், 1 மைனஸ் பண்ண போகிறேன். இன்டு dx plus c x square by 2 tan inverse of x minus 1 by 2 integral. ஸோ இந்த 1 plus x square ஒரு டேர்மாகவும் மைனஸ் 1 இன்னொரு டேர்மாகவும் எடுத்துட்டீங்கன்னா ரெண்டாக பிரிச்சுக்கலாம். 1 plus x square by 1 plus x square அப்படின்னு ஒரு டேர்ம், மைனஸ் 1 by 1 plus x square அப்படின்னு இன்னொரு டேர்ம், into dx plus c வந்துடும். அடுத்தது x square by 2 tan inverse of x minus 1 by 2 integral 1 minus 1 by 1 plus x square into dx plus c. ஸோ இப்போ இங்கே ரெண்டு டேர்மாக இருக்கு. இந்த இன்டகிரேஷன் ரெண்டு டேர்மாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுத போகிறோம். x square by 2 tan inverse of x உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸாலே உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ மைனஸ் 1 by 2 integral dx. அடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 by 2 integral dx by 1 plus x square plus c, which is equal to x square by 2 tan inverse of x minus 1 by 2 dx integration x
plus 1 by 2. dx by 1 plus x square க்கு tan inverse of x plus c. அடுத்து இதனுடைய simplified formula ஆன்சர் கொடுப்போம். இந்த டேர்ம்லையும் இந்த டிக் பண்ணியிருக்க ரெண்டு டேர்ம்லையும் பாருங்க tan inverse x காமன். ஸோ tan inverse x வெளியே எடுக்கிறேன். வெளியே எடுத்தாச்சுன்னா இங்கே என்ன இருக்கும், எக்ஸ் ஸ்கொயர் பை 2 இருக்கும் பிளஸ் 1 by 2 இருக்கும். வந்துருச்சு. மைனஸ் எக்ஸ் பை 2 பிளஸ் சி. என்ன ப்ராப்பரான ஃபார்ம்ல எழுதுனீங்க அப்படின்னா இன்டகிரல் எக்ஸ் இன்டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 டிவைடட் பை 2 இன்டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பை 2 பிளஸ் சி அப்படிங்கிறத இதனுடைய இன்டகிரேஷன் ஃபார்மேட்டாக வந்துடும். ஸோ இன்னும் இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. அடுத்தது டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி இன்டகிரேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். இதை ஒரு தடவை நல்லா கிளியராக நீங்கள் அப்சர்வ் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த இன்டகிரேஷன் உங்களுக்கு ஈஸியான ஒரு மெத்தடில் இருக்கும். அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபார்முலாவோட இன்ட்ரெஸ்டிங் மெத்தட் ஆஃப் சம்ஸை நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.